Hello students, welcome back to our channel Manakar Asiriyar. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன அப்டேட் பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான கவர்மெண்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் மாடல் क्वेश्चन பேப்பர் தான் பார்க்க போறோம். அது பார்க்கிறதுக்கு முன்னாடி மானக்கர் ஆசிரியர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணிட்டு பாருங்க. நமக்கு 10th சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் டோட்டல் மார்க் வந்து 75 மார்க். டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா 3 hours கொடுத்திருக்காங்க. 1 மார்க் பொறுத்த வரைக்கும் 12 1 மார்க் இருக்கு. ஸோ இதுக்கான ஆன்சர் கீ பார்க்கலாம். 2 மார்க் ஆன்சர் கீ, 1 மார்க், அதே மாதிரி 4 மார்க், 7 மார்க். ஸோ கண்டிப்பாக வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உள்நோக்கிய செயலம் என்பது எதன் சிறப்பு பண்பாகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ இதுக்கு கரெக்டான ஆன்சர் வந்து என்ன வரும்? ஆப்ஷன் பி, ஸ்டெம் தான் வந்து கரெக்டான ஆன்சர். டிஎஃப்எம் என்பது சோப்பின் எந்த பகுதி பொருட்களை குறிக்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா கொழுப்பு பொருட்கள், ஃபேட்டி மேட்டர் தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ கண்டிப்பாக வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. பொதுவாயு மாறிலியோட மதிப்பு வந்து என்னவாக இருக்கும்? பொதுவாயு மாறிலினாலே ஆப்ஷன் டி தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கரெக்டு. நெக்ஸ்ட்டு கிலோவாட் மணி என்பது எதனுடைய அலகு அப்படின்னு கேட்டிருக்காங்க. கிலோவாட் மணி. ஃபோர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி, மின் ஆற்றல், அதாவது எலக்ட்ரிக்கல் எனர்ஜி தான் கரெக்டு. அதே மாதிரி டிஎன்ஏவை வெட்ட பயன்படும் நொதி வந்து என்ன? ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ். ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் தான் கரெக்ட். ஒரு மோல் என்பது எதன் மூலக்கூறை கொண்டு இருக்கும்? அப்போ ஒரு மோல், சிக்ஸ்த்து வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டு. தலைமை சுரப்பி என குறிப்பிடுவது எது? தலைமை சுரப்பின்னு நம்ம எதை சொல்கிறோம்? பிட்யூட்ரி கிளாண்ட் தான் நமக்கு எப்போவுமே தலைமை சுரப்பி, பிட்யூட்ரி கிளாண்டு. காற்று வழி மகரந்த சேர்க்கை நடைபெறும் தாவரங்களின் பண்புகளோடு தொடர்பு இல்லாததுன்னு கேட்டிருக்காங்க. நல்லா பாருங்கள், தொடர்பு இல்லாதது அப்படிங்கிறது எது வந்து கரெக்டான ஆன்சர் வரும்னா ஆப்ஷன் சி தான். இதான் வந்து பார்த்தோன்னா தொடர்பு இருக்காது. மலர்கள் நிறம் மற்றும் மனம் மற்றும் தேனை சுரக்கும் தன்மையினை கொண்டிருக்கும். த ஃப்ளவர்ஸ் ஆர் பிரைட்லி கலர் ஹாவ் எ ஸ்மெல் இன் நெக்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஏன்னா விச் அமாங் த ஃபாலோயிங் நாட் கேரக்டர்ஸ் ஆஃப் அனிமோஃபிலஸ் ஃப்ளவர். காற்று வழி மகரந்த சேர்க்கை நடைபெறும் தாவரம் பண்புகளோடு தொடர்பு இல்லாதது இதுதான். ஸோ 8க்கு ஆப்ஷன் சி தான் கரெக்டு. சரிங்களா? நெக்ஸ்ட்டு கீழ்கண்டவற்றுள் எது நிலைமத்தை சார்ந்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ 9த்துக்கான கரெக்டான ஆன்சர் வந்து என்ன வரும்? ஆப்ஷன் இ, பொருளின் எடை, மாஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட். நெக்ஸ்ட்டு ரத்த ஓட்டத்தின் சரியான வரிசை வந்து என்ன? ரத்த ஓட்டத்தின் சரியான வரிசை வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ 10த்துக்கு கரெக்டான ஆன்சர் வந்து என்ன வரும்? ஆப்ஷன் சி, ஏட்ரியம், வென்ட்ரிக்கிள், தமனி, சிரை. ஆப்ஷன் சி தான் கரெக்டு. ஏட்ரியல், வென்ட்ரிக்கிள், ஆட்ரியல், வெயின். பின்னொற்றில் எது தனிமம் ப்ளஸ் தனிமம் சேர்மம் வகை அல்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ 11த்துக்கு வந்து கரெக்டான ஆன்சர் வந்து என்ன வரும்? ஆப்ஷன் சி. ஆப்ஷன் சி தான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டு. அதே மாதிரி 12க்கு பார்க்கலாம். எபித்தீலிய செல்லில் புற்றுநோய் உருவாவதற்கு எது காரணம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன வரும்? ஆப்ஷன் சி, கார்சினோமா. ஸோ 2 மார்க்லாம் வந்து பார்க்கலாம். தோற்ற வெப்ப விரிவு குணகம் என்றால் என்ன? அதே மாதிரி மின்னிலை விளக்குகளின் டங்ஸ்டன் உலோகம் ஏன் பயன்படுத்தப்படுகிறது? துரு என்பது என்ன? துரு உருவாக்கத்திற்கான சமன்பாட்டை தருக. வாட் இஸ் ரஸ்ட்? கிவ் த ஈக்குவேஷன் ஃபார்மேஷன் ஆஃப் ரஸ்ட். மேடை என்றால் என்ன? வாட் இஸ் ஸ்டேஜ்? சைனோ ஆட்ரியம் கொண்டு இதயத்தின் பேஸ் மேக்கர் என அழைக்கப்படுகிறது. வை சைனோ ஆட்ரியல் நோட் இஸ் கால்டு பேஸ் மேக்கர் ஆஃப் வாட்? பின்மூளையின் பாகங்கள் யாவை? வாட் ஆர் த பார்ட்ஸ் ஆஃப் இன் பிரைன்? கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் ஏபிசிடி மற்றும் டி ஆகிய பாகங்களை அடையாளம் காணவும். ஐடென்டிஃபை ஏபிசிடி டி. தைராய்டு கிளாண்ட் கேட்டிருக்காங்க. கோலோஸ்ட்ரம். சீம்பால் என்றால் என்ன? பால் உற்பத்தியானது ஹார்மோன்களால் எவ்வாறு ஒழுங்குபடுத்தப்படுகிறது? வாட் இஸ் கோலோஸ்ட்ரோம்? ஹவ் வில் யூ மில்க் ப்ரொடியூஸ்ட் இன் ஹார்மோன்லி ரெகுலேட்டர்? மெட்டாஸ்டாட்டிஸ் என்றால் என்ன? வாட் இஸ் மெட்டாஸ்டாட்டிஸ்? ஒரு கரைசலின் பிஹெச் மதிப்பு 4.5 எனில் அதன் பிஹெச் மதிப்பை காண்க. இது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி 7 × 4 28. நிலைமத்தின் பல்வேறு வகைகளை எடுத்துக்காட்டுடன் விளக்குக. எக்ஸ்பிளைன் த வேரியஸ் டைப் ஆஃப் இனேஷியா. அதே மாதிரி இயற்கை மற்றும் செயற்கை கதிரியக்கத்துடைய பண்புகள். மின்னோட்டத்தின் வெப்ப விளைவை பயன்படுத்தி செயல்படுத்தப்படும் மின்னிலை சாதனங்களின் பெயர்கள். கரைதிறன் வரையறுக்கவும். MgSO4 ஒப்பினைப்படுத்தும் போது என்ன நிகழ்கிறது? இவ்வினைக்கான சமன்பாட்டினை தருக. சுவாச ஈவு என்றால் என்ன? ஒளிச்சேர்க்கையின் இருவினைக்கும் முன்பு ஏன் ஒளி வினை நடைபெற வேண்டும்? வாட் இஸ் ரெஸ்பிரேட்டரி கொஷன்? இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா முயலுடைய பல்வாய்ப்பாடு. ரைட் த டென்டல் ஃபார்முலா ஆஃப் ரேபிட். தாவரங்கள், விலங்குகள் யூப்ளாய்டு நிலை சாதகமானது ஏன் கருதப்படுகிறது? நியூரான் அவற்றின் அமைப்பின் அடிப்படையில் எவ்வாறு வகைப்படுத்தப்படுகிறது? தமனிக்கும் சிறை அமைப்பு எவ்வாறு வேறுபடுகிறது? How are the arteries veins structurally different from another? வட்டார இன தாவரியல் வரையறுத்து முக்கியத்துவம். Define ethnobotany, write the importance. காடு அழிப்பினால் ஏற்படக்கூடிய விளைவுகள். DNA ரேகை தொழில்நுட்பத்தின் நடைமுறை பயன்பாடுகளை கூறுக. What are the consequences of deforestation? State the applications of DNA fingerprinting technique. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 7 மார்க்கு. இதில் குவிலென்ஸின் பயன்கள் யாவை? நிறப்பிரிகை வரையறுக்கவும். போக்குவரத்து சைகை விளக்கல் சிவப்பு நிறத்தில் அமைப்பதற்கான காரணம். நகரும் மின்னோக்கியின் நகரும் நுண்ணோக்கியின் மீச்சிற்ற அளவு. எதிரொலி என்றால் என்ன? எதிரொலி கேட்பதற்கான நிபந்தனை. எதிரொலியின் மருத்துவ பயன்கள். எதிரொலியை பயன்படுத்தி ஒளியின் திசைவேகத்தை காண்க.
இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் எவ்வாறு நீரை மாசுபடுத்துகிறது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கீழே செயற்கை ஆக்சின்கள் என்பன அவை எடுத்துக்காட்டு தருக. பூக்கும் தாவரத்தில் உள்ள சூலகத்தை நம்பி படமறிந்த பாகம் கூறி. இந்திய பசுமை புரட்சியின் தந்தை MS சுவாமிநாதன் உட்கலப்பு வெளிக்கிழப்பு வேறுபடுத்துக. வகை 1 வகை 2 நீரிழிவு நோயினை வேறுபடுத்துக. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா கீ ஆன்சர். ஸோ இதுக்கான கீ ஆன்சர் கீழே பார்த்துடலாம். ஸோ இங்கிலீஷ் மீடியத்துக்கான கீ ஆன்சர் தான் இது. டைரக்டரேட் ஆஃப் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் 10th வந்து பப்ளிக் எக்ஸாமினேஷன் ஏப்ரல் 2024 10th சயின்ஸ் நடந்துச்சு. அதுக்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் இங்கிலீஷ் மீடியம் கொஷின் பேப்பருக்கான கீ ஆன்சர் தான் இது. ஸோ மேலே நான் 1 மார்க் பண்ண கீ ஆன்சர் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு சொல்லி ஒரு கிளான்ஸ் வந்து செக் பண்ணிக்கோங்க. மறக்காத வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணக்கராசி யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கோஎஃபிஷியன்ட் அப்பரண்ட் எக்ஸ்பான்ஷன்னா என்ன, ரஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்முலா எழுதியிருக்காங்க. when ion exposed to moisture air forms a layer of bone hydrated ferric oxide. Stage is a background appearing for open on the scratch window. Parts of inbrain, cerebellum, pons, medulla oblongata. இதில் பார்த்தீங்கன்னா டயக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மெட்டாஸ்டாட்டிக்ஸ் கேன்சரஸ் செல்ஸ் ஆர் மைக்ரேட்டட் டிஸ்டன்ட் பார்ட்ஸ் ஆஃப் பாடி அண்ட் அஃபெக்ட் இன் நியூ டிஷ்யூ. சம் பிஹெச் வந்து கரெக்டாக சால்வ் பண்ணியிருக்காங்க பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 2 மார்க் கொஷின் 7-4-28 இனேஷியா வந்து கேட்டிருக்காங்க. இனேஷியா ஆஃப் ரஸ்ட், இனேஷியா ஆஃப் மோஷன், இனேஷியா ஆஃப் டைரக்ஷன். ஸோ இந்த மாதிரி தான் பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் வேலிடேஷன் கேம்பில் கீ ஆன்சர் இருக்கும். இந்த கீ ஆன்சர் பேஸ் பண்ணி தான் பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் வேலிடேஷன் எல்லாமே நடக்கும். சரிங்களா? கண்டிப்பாக வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணிட்டு பாருங்கள். மாணக்கராசி யூடியூப் சேனலில் முடிஞ்ச வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய ஆன்சர் கீஸ் எல்லாமே தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இதான் 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் ப்ளஸ் கீ ஆன்சர். Dental formula 2033/1023. Euploidy considered advantage to the both plant and animal. The acid result in increase in fruit and flower size. அதே மாதிரி நியூரானோட டைப் என்னென்ன இருக்குது? யூனிபோலார் நியூரான், பைபோலார் நியூரான், மல்டிபோலார் நியூரான். டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஆர்ட்ரி அண்ட் வெயின் கொடுத்துருக்காங்க பாருங்கள். டிஸ்ட்ரிபியூட்டிங் வெசலு, கலெக்டிங் வெசலு, பிங்க் இன் கலரு, ரெட் இன் கலரு, டீப் இன் லொக்கேஷன், சூப்பர்ஃபிஷியல் அண்ட் லொக்கேஷன், blood flow within high pressure, blood flow within low pressure. Wall of artery strong, thick, elastic. Wall of vein is weak, thin, non-elastic. ஸோ இந்த மாதிரி 4 கீ பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எழுதிக்கலாம். ஸோ அதே மாதிரி எத்தனோபாட்னி என்ன, எத்தனோபாட்னி ஸ்டடி ஆஃப் ரீஜன்ஸ் ஆஃப் பிளான்ஸ் அண்ட் ப்ராக்டிகல் யூசஸ் த்ரூ த ட்ரெடிஷனல் நாலேஜ் ஆஃப் லோக்கல் கல்ச்சர் ஆஃப் பீப்புள். ஸோ இம்பார்ட்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 வந்து எழுத சொல்லியிருக்காங்க. எனி 2 அதனால் போதும். கன்சிக்வன்ஸ் ஆஃப் டிஃபாரஸ்டேஷன் 2 இருந்தால் போதும். ஃப்ளட்டு, ட்ரவுட்டு, சாயில் எரோஷன், லாஸ் ஆஃப் வைல்ட் லைஃப், எக்ஸ்டென்ஸ் ஆஃப் ஸ்பீசிஸு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கீழே சம்லாம் வந்து சால்வ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி 7 மார்க்ஸுக்கான ஆன்சர் கீயும் இதில் இருக்குது. 7 மார்க் ஆன்சர் கீயும் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இப்படி தான் பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் வேலிடேஷன் கேம்பில் வேலிடேஷன் ப்ராசஸ்லாம் இருக்கும். இதான் 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் மாடல் கொஷின் பேப்பர் ப்ளஸ் கவர்மெண்ட்டோட கீ ஆன்சர். ஸோ வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோக்கு லைக் கொடுங்க. மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணக்கராசி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே கூட பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வச்சுக்கோங்க. இப்போ சிந்தடிக் ஆக்சினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்க் 1 மார்க்கு, எக்ஸாம்பிளுக்கு 1 மார்க்கு, ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஓவிலுக்கு, டயக்ராம் 1 மார்க்கு, பார்ட்ஸுக்கு 1 மார்க் கொடுக்க சொல்லியிருக்காங்க. தியரி எழுதியிருந்தால் அதுக்கு ஒரு 3 மார்க் வந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க. எய்தரார் கைனீஷியம் ட்ரா பண்ணாலும் மார்க் வந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க. டயக்ராமுக்கு 1 மார்க்கு, பார்ட்ஸுக்கு 1 மார்க்கு. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தியரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 மார்க்கு. ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் வேலிடேஷன் கேம்பில் வேலிடேஷன் ப்ராசஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நடக்கும். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாடலுக்கு பார்த்து வச்சுக்கோங்க. மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணக்கராசி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோ 1 by 1 அப்டேட் ஆகும். டாக்டர் MS சுவாமிநாதன் 1 மார்க்கு, அவுட் ப்ரீடிங் இன்ப்ரீடிங் எனி 2 பாயிண்ட் இருக்கணும். ஸோ இதுலேயுமே டயபெட்டிக்ஸ் பொறுத்த வரைக்கும் 4 பாயிண்ட் ஃபுல்லாக இருக்கணும் கண்டிப்பாக. அப்போ தான் 4 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க. ஸோ இதான் ஒரிஜினல் கொஷின் பேப்பருக்கான கீ ஆன்சர். தேங்க்யூ.